ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் மாங்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் சாதம் செய்கிறதுக்கு கடல மாங்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தோல் சீவிக்கலாம். மாங்காயை தோல் சீவியாச்சு. இதை நம்ம கேரட் துருவுறதுல துருவிக்கலாம். மாங்காயை நல்லா துருவியாச்சு. மாங்காய் சாதம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு வடைச்சட்டி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பொடியாக நறுக்கின இஞ்சி, அரை மிளகாய் வத்தல் கிள்ளினது, ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, துருவி வச்சிருக்கிற மாங்காயை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு கிளறி கொடுத்துக்கலாம். தூள் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மாங்காய் வதங்கிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சாதம் உதிரியாக வடித்து நல்லா ஆற வச்சு வச்சுருக்கிறேன். சாதத்தை நம்ம மாங்காய் வதக்கினதோடு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். நிலக்கடலை பருப்பை தோல் எடுத்துட்டு எண்ணெயில் வறுத்து வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால மாங்காய் சாதம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தனா கலாஸ் ஃபுட் வெப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.